யானை சவாரி. நான் கேரளா சென்ற பொழுது யானை சவாரி செய்தேன். காட்டுக்கு அரசனாக கம்பீரமா உலா வந்த யானை புகப்பட்டுக்க ஆசிர்வாதம் செய்வது போல் நிற்கும். யானை ஆனைக்கு அடிப்பணியும். யானைக்கு உறைந்த காடு. பயணத்தின் போது படத்தை பாட்டு கானகத்த கனவில காணும் யானையே. ஜெயமோகன் அவர்களுடைய அறம் சிறுகதை தொகுப்பிலிருந்து வணங்கான் சிறுகதையில் அதிகாரத்துக்கு வளைந்து கொடுக்காத ஒடிந்தும் விடாது நின்ன கதை சொல்லின் தந்தையே நேசமணி அவர்கள். யானை மீது வைத்து ஊருக்குள் சுற்றி வந்த நிகழ்வுக்கு பின் அவரது நடையே மாறியது. தன் மகனுக்கு வணங்கா என்ன பெயரிட தூண்டியது. யானை மேலே செல்வதை வர்ணிக்கிறார். அனைத்தையும் தன் காலுக்கு கீசே நிவிர்கின்றன. இது நேர்மையாயிருப்பவர்கள் உயரலாம், என்ன காட்சியாயிருக்கலாம். யானை மேலிருந்து தன்னை அடக்க முயன பன்னியாரின் வீட்டின் ஓட்டில் கால வைத்து திரும்புவார். அதன்பின் அவரிடம் ஒரு பெருமிதம் சூடும். யானை இங்கு உயரிட்டு செல்ல வானுக்கு கொண்டு செல்ல விருப்பத்தின் பேரில வணங்கும். வணங்காமா உருவம் பந்தம் வர்த்தகம் குழுக்கையில் அருகிலே எவரும் இல்ல வெறுக்க அமைதியாய் குழந்தை போல் இருக்கையில் செல்விக்கு போஸ் கொடுக்கும் யானை. வணக்கத்துக்குரிய வணங்கா.